ஒரு சின்ன கற்பனை, சர்வதேச எல்லை தாண்டி வாடிக்கையாளர்கள் ஆபத்தான ரசாயனங்களை ஒரு நாளும், கொஞ்சம் தட்பவெப்பநிலை மாறினாலும் கெட்டு போகக்கூடிய உயிர்காக்கும் மருந்துகளை இன்னொரு நாளும் பாதுகாப்பாக கொண்டு போகிறது சாதாரண கொரியர் வேலை இல்லை. இது ரொம்ப சிக்கலான விஷயம். எந்த ஒரு மாபெரும் பொருளாதாரத்துக்கும் இதுதாங்க உயிர் நாடியாவே இருக்கு. அப்படிப்பட்ட கம்பெனியை பற்றி இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இதை கேட்டுட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு அன்பான வரவேற்பு, வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற நிறுவனம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 40 இயர்ஸா டாடா, பிரிட்டானியா மாதிரியான பெரிய பெரிய ஜாம்பவான்களுக்கு ஒரு ரத்த ஓட்டமாக செயல்பட்டு இருக்க கம்பெனி நம்ம சொல்லலாங்க. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திட்டு இருக்கிற ஸ்கைவே ஏர் சர்வீஸ் லிமிடெட் அப்படின்னு கம்பெனி பற்றின ஐபிஓ பற்றின பார்க்க போகிறோம். இது வந்து ஷார்ட்டா SASL அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சம்பாரிச்ச பணத்தை இந்த கம்பெனியில் போடலாமா, இது நம்ம போர்ட்ஃபோலியோக்கு ஏற்ற கம்பெனியா, இல்லைனா ஷார்ட் டேர்முக்கு இல்லை லிஸ்டிங் ஏற்ற கம்பெனியா அப்படிங்கிற ஃபுல் விவரமும் இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இங்கே ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் என்னன்னா, 1984 ஒரு சின்ன பிரைவேட் கம்பெனியாக ஆரம்பிச்ச நிறுவனங்க இது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் பல கோடி ரூபாய் புரட்டுற அளவுக்கு ஒரு மாபெரும் நிறுவனம் வளர்ந்துருக்கிறாங்க. ஸோ 40 வருஷம் பயணம். பொதுவாக மார்க்கெட்டில் பல புது புது நிறுவனங்கள் வருவாங்க, சீக்கிரமே அவங்க ஷேர் மார்க்கெட்டுக்கும் வந்துருவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு 40 வருஷம் நிறுவனம், நீண்ட நெடிய எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட நிறுவனத்தை பற்றி நம்ம படிக்கும்போது ஆஸ் அ இன்வெஸ்டராகவும் சரி, ஆஸ் அ பர்சனாகவும் சரி, நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும். அது நமக்கு நிறைய யூஸ் ஆகும். இந்த நிறுவனம் இந்த 40 வருஷத்துல எவ்வளோ பெரிய ஏற்ற இறக்கங்களை பார்த்துருக்கோம். பொருளாதாரத்திலும் சரி, அவங்களோட துறை சார்ந்தும் சரி எவ்வளோ ஏற்ற இறக்கங்களை பார்த்துருக்கோம். அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து நிற்குதுன்னா இது பெரிய விஷயங்க. ஸோ அதுக்கு முக்கியமாக காரணம் அவங்களோட பிஸ்னஸ் மாறலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் மாடல இருந்தே நம்ம இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்படி பணம் பண்ணுறாங்க, இவங்களோட அடிப்படை கட்டமைப்பு என்ன, ஸோ இதை புரிஞ்சுக்கலாம். இதுதான் பேசிக்ஸ். ஸோ ஸ்கைவே நிறுவனம் ஆரம்பத்தில் ஒரு கஸ்டம் ஹவுஸ் ஏஜென்ட்டாக தாங்க தங்களோட பயணத்தை ஆரம்பித்தாங்க. ஸோ கஸ்டம் ஹவுஸ் ஏஜென்ட் அப்படின்னா தூதரகத்தில் பொருட்களை ஏற்றுமதி அல்லது இறக்குமதி செய்யும் போது இருக்கக்கூடிய கடுமையான அரசு விதிமுறைகள், பேப்பர் ஒர்க், அப்புறம் சட்ட சிக்கல், இதெல்லாம் வாடிக்கையாளருக்கு முடிச்சு தர ஒரு சட்டப்பூர்வமான நிறுவனங்க இது. ஸோ இவங்க எங்கெங்கே இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து வான்வழி சரக்கு போக்குவரத்து, அப்புறம் வந்து கடல் வழி சரக்கு போக்குவரத்து, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் கார்கோ அண்ட் பார்சல், அப்புறம் வந்து சுங்கத்துறையில் வந்து அனுமதி பெற்று தருது, அப்புறம் வேர் ஹவுஸ்ல தீர்வு கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி இந்த ஏரியாலாம் அவங்க இருக்கிறதுங்க. இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம நிறைய லாஜிஸ்டிக் கம்பெனி பார்த்துட்டோம். நம்ம வந்து லீப் இந்தியா பார்த்துருக்கோம், ஹரிசான் பார்த்துட்டோம். ஸோ எல்லாமே லாஜிஸ்டிக் தான். அண்ட் இது லாஜிஸ்டிக்ல வர இன்னொரு டிஃப்ரெண்டான பரிமாணம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கம்பெனி கூட. லாஜிஸ்டிக் துறையிலே ரொம்ப சிக்கலான விஷயம் அதோட ரெகுலேஷனுங்க, அதோட விதிமுறைகள். இவங்க வந்து அந்த விதிமுறைகளை கரைச்சி குடிச்சிருக்காங்க. ஸோ அதோட பரிமாண வளர்ச்சி தான் இந்த கம்பெனி இவ்வளோ பெரிய நிறுவனம் வளர்ந்து இருக்கிறது நம்ம காட்டுதுங்க. ஸோ இந்த மாதிரி சுங்கத்துறையில் இருக்க விதிமுறைகளை இவங்க ஆழமாக புரிஞ்சுக்கிட்டதுனால இவங்களால சாதாரண பொருட்களையும் தாண்டி பெரிஸ்பல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஈஸியாக கெட்டு போகக்கூடியது, அப்புறம் வந்து டேஞ்சரஸ் குட்ஸ், ரொம்ப ஆபத்தான பொருட்களை கையாளுற அளவுக்கு நிபுணத்துவம் பெற்று வச்சிருக்காங்க. ஸோ இது நம்ம நினைக்கிற மாதிரி ஈஸியான டாஸ்க்லாம் இல்லை. ஒரு பார்சல் லாரியில் ஏற்றி அனுப்புறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. பட் -8°C கொண்டு போக வேண்டிய ஒரு தடுப்பூசியோ இல்லைனா ஈஸியாக தீப்பிடிக்கக்கூடிய ஒரு ரசாயனத்தையோ ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு கொண்டு போகிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட் கேம். ஸோ இதுக்கெல்லாம் ஸ்பெஷல் லைசன்ஸ் வேணும் உங்களுக்கு. இப்போ அந்த லைசன்ஸுக்கு நிறைய வாங்கி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா IATA அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது, இன்டர்நேஷனல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா AEO, ஆத்தரைஸ்ட் எக்கனாமி ஆப்ரேட்டர். இந்த மாதிரி நிறைய லைசன்ஸ் இருக்குது. இதெல்லாமே இவங்க வாங்கி வச்சாதான் இவங்களால இதை ஆப்ரேட் பண்ணவே முடியும். அண்ட் இதை வாங்கி வச்சா மட்டும் போதாது, இது வந்து ரெனியூ பண்ணிட்டே இருக்கணுங்க. ஸோ இது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஈஸியாக இதில் வந்து யாரும் உள்ளே வந்துட முடியாது. இது மிகப்பெரிய மோட்டாவே உங்களுக்கு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நியூ பிளேயர்லாம் வரணும், இந்த மாதிரி இந்த சர்டிஃபிகேட்லாம் வாங்கணும், இதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும், எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனையும் அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் வர முடியும். ஸோ இது உங்களுக்கு ஒரு பெரிய மோட்டாவே இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். துறையில் அவங்க ரொம்ப நாள் இருக்காங்க. இதில் வந்து நிறைய நுணுக்கங்கள் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அண்ட் சர்வதேச அங்கீகாரம் வேற வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ இவங்களால பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களை நம்பிக்கையான வாடிக்கையாளராக மாற்ற முடியுது. இவங்களோட வாடிக்கையாளர் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. FMCGயில் பார்த்தீங்கன்னா பார்லே, பிரிட்டானியா, ஃபார்மலில் பார்த்தீங்கன்னா மோர்பன், இப்கா லேப், அப்புறம் ஆட்டோமொபைலில் டாடா, ஈச்சர்ஸ், டெக்ஸ்டைலில் வர்தமான், அரவிந்த், இன்ஜினியரிங் ஹனிவெல், JCB, இப்படி எல்லா துறையிலுமே நிறைய கம்பெனி அண்ட் நிறைய டாப் கம்பெனி கூடவே இவங்க வந்து டைப் வச்சிருக்காங்க. அண்ட் இவங்க வந்து அவங்க நம்புறாங்க. அண்ட் இது வந்து ஒரு டைவர்சிஃபிகேஷனும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆட்டோமொபைல் துறையில் வந்து ஒரு சுணக்கம் ஏற்படுதுன்னா ஃபார்மா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா ஃபார்மால் நிறைய கிளைண்ட் இருக்காங்க. ஃபார்மல் ஒரு சுணக்கம் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா FMCG அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா FMCG நிறைய பிளேயர் இருக்காங்க. ஸோ இவங்களோட வருமானம் சீராக வளர்ந்துகிட்டே இருக்கும். அது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வராது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல கிளைண்ட் டைவர்சிஃபிகேஷன் வச்சிருக்க ஒரு கம்பெனிங்க இது. ஸோ அது எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டாவும் இருக்குது, ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயமாவும் இந்த கம்பெனிக்கு இருக்குங்க. அண்ட் இவங்க வந்து இந்தியா நம்பர் 1 ஏர் ஃப்ரைட் ஃபார்வர்டர் அப்படின்னு சொல்கிறாங்க, AW அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து லாஸ்ட் 4 இயர்ஸ் இவங்க வச்சிருக்காங்க. ஸோ இவங்க வந்து பெரிய ஆளாக இருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இவங்க பாருங்கள், இவங்களோட பார்ட்னர் யாருன்னு பாருங்களேன், பிரிட்டிஷ் ஏர்வே, எமிரேட்ஸு, அப்புறம் வந்து கட்டார் ஏர்வேஸ், சவுதி கார்கோ, ஏர் இந்தியா, இந்த மாதிரி நிறைய டர்க்கிஷ், இந்த மாதிரி நிறைய கம்பெனியோட எல்லாத்துலையும் பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. 28+ சப்சிடி வச்சிருக்காங்க. அப்புறம் இந்தியா மட்டும் இல்லாமல் ஜெர்மனி, ஹாங்காங், துபாய், வியட்நாம், கம்போடியா, UK, USA, கனடா, சவுதி அரேபியா, இந்த மாதிரி நிறைய இடத்துல இவங்க வந்து இயங்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து டெக்னாலஜி பிளாட்ஃபார்மர் வச்சிருக்காங்க. ASAP, SLS, ஹைக், அப்புறம் SLS 100X, கார்கோ டேஷ்,
ஸ்கெட் ஏஜ் இந்த மாதிரி டிஜிட்டல் புக்கிங் ட்ராக்கிங் நிறைய வச்சிருக்காங்க. 12 மாநிலங்களில் இருக்காங்க, 28 நகரங்களில் இருக்கிறாங்க. ஸோ உங்களோட கிளைண்ட்ஸோட பரவலை பார்த்துருவாங்க. ஃபார்மால 22.9 புக் 23% வச்சுக்கலாம், டெக்ஸ்டைல 13, ஸ்பேர் பார்ட்ஸில் 4.4 அண்ட் எக்ஸ்பிரஸ் கார்கோட 5.8. ஸோ ஒரு நல்ல டைவர்சிஃபைட் பண்ண நிறுவனம் தாங்க இது. ஓகே, எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. பட் நம்ம ஆஸ் இன்வெஸ்டர் நம்ம என்ன பார்க்கணும், இது எல்லாமே அவங்களுக்கு வந்து பணமாக மாறுதான். பெரிய பெரிய வாடிக்கையாளர் வச்சிருக்காங்க சரி, ஒரு ஆபத்தான பொருட்களை ஹேண்டில் பண்ணுறாங்க, எல்லாமே சரி. இவங்களால இதுக்கான ப்ரீமியம் வந்து ப்ரைஸ் பண்ண முடியுதா? அதுதான் ஒரு கம்பெனிக்கான முக்கியமான விஷயம் இல்லையா? ஸோ அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா கம்பெனியோட வளர்ச்சி நல்லா இருக்கும். ஸோ அதை பார்க்கறதுக்கு நம்ம வந்து நம்பர்ஸ்குள்ள போகிறோங்க. ஸோ இங்கே ஒரு நம்பர்ஸ் வந்து பார்க்கலாம். வருவாய் பார்த்தீங்கன்னா 2025 2247 கோடிங்க. 26 பார்த்தீங்கன்னா 2812 கோடி, கிட்டத்தட்ட 25% வளர்ந்துருக்கு. ஸோ பேண்ட் பார்ப்போம். பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2025 48 கோடி, 2026 63 கோடிக்கு 32% வளர்ந்துருக்குங்க. ஸோ பொதுவாக லாஜிஸ்டிக் துறையோட ஒரு கட்டமைப்பு என்னன்னா, அதிக அளவு வியாபாரம் நடக்கும், குறைந்த லாபம் ரொம்ப இருக்கும். இவங்களே பார்த்துக்கோங்களேன், 2212 கோடி வருவாய் இருக்கு, ஆனால் லாபம் 63.5%, 2% மோரார்லெஸ் 2.2 அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஸோ இவ்வளவுதான் லாபம் வரம்பு இருக்கும். இது ஒட்டுமொத்தமாக இந்த லாஜிஸ்டிக் நிறுவனத்தில் எல்லாத்துக்குமே பொருந்துங்க. பட் நம்ம வந்து இதோட வளர்ச்சி தான் பார்க்கணும். ஸோ வருமானம் வந்து 25% வருஷம் வளர்ந்துருக்கு, லாபம் 35% வருஷம் வளர்ந்துருக்குங்க. இது ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய நம்பர் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே லாஜிஸ்டிக் துறையில வருமானம் வளர அவங்களோட செலவு அதிகமாகும். பட் அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேள்விக்கான விட நம்ம முதல்ல பேசுறது ப்ரீமியம் தாங்க. ஸோ இவங்களோட சர்வீஸ்க்கு இவங்களே ப்ரீமியம் பிரைஸ் வைக்க முடியுது. ஏன்னா இவங்க ஹேண்டில் பண்றது அப்படிப்பட்ட நிபுணத்துவமான பொருட்கள், அதனால இவங்களால ப்ரீமியம் சிஸ்டம் வைக்க முடியுது. அதனால தான் இவங்களால வருவாய் வளர்றதுக்கு ஈக்குவலா லாபத்தையும் வளர்க்க முடியுது. ஸோ இந்த கம்பெனில இது ஒரு பாசிட்டிவ் நம்ம பார்க்கலாம். மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து இது வந்து இவங்களோட ஆப்ரேஷன் லேவரேஜும் உங்களுக்கு வந்து உதவுதுன்னு. ஸோ நம்ம ஆப்ரேஷன் லேவரேஜ்னா நிறைய பார்த்துருக்கோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நீங்கள் பொருட்களை உற்பத்தி பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக தாங்க அமையும். வர ஒவ்வொரு ரூபாயும் உங்களுக்கு வந்து வருமானம் தான். இப்போ வந்து இவங்க வந்து ஒரு அடிப்படை கட்டமைப்பு வந்து உருவாக்குறதுக்கு நிறைய செலவு பண்ணியிருப்பாங்க. இப்போ 1 லட்சம் டிரான்சாக்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா அது வந்து ஒரு 1.5 lakhs மாறும்போது அந்த 5 lakhs வர வருமானம் எல்லாமே உங்களுக்கு வந்து பாசிட்டிவா ஆட் ஆகிட்டே போகும். ஸோ அந்த லெவலுக்கு இவங்க போயிட்டாங்க, பிரேக் ஈவன் லெவலுக்கு போயிட்டாங்க. ஸோ அதுவும் இவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. அதனால தான் எங்களால் பேட் 32% வளர்ச்சி எங்களால் காட்ட முடியுதுங்க. அண்ட் ஐபோ வரதுக்கு முன்னாடி இவங்க வந்து ப்ரீ ஐபோ வச்சாங்க. ஸோ ப்ரீ ஐபிஓ என்ன பண்ணாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் ஷேரை வந்து விற்றுருக்காங்க, 120 விற்றுருக்காங்க, ரேட்டு போட்டு விற்றுருக்காங்க. ஸோ இதுல வந்து பெரிய பெரிய நிறுவனம் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருக்கு இந்த கம்பெனிக்கு. கேட்க நல்லா இருக்குங்க, வருமானம், லாபம், வளர்ச்சி எல்லாமே சூப்பர். பட் நம்ம கண்ணை உறுத்தக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, 2026 மொத்த கடன் வந்து 624 கோடி. ஸோ அது மட்டும் இல்லாம வியாபார ரீதியா இவங்க வாடிக்கையாளர் கொடுக்க வேண்டிய பணம், அதாவது ட்ரேட் பேபிள் அப்படின்னு சொல்லுவோம், அது பார்த்தீங்கன்னா 344 கோடிங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட 1000 கோடி கடன் மட்டுமே வச்சிருக்காங்க. ஸோ மொத்தம் லாபமே 63 கோடி தான், ஆனால் கடன் 624 கோடி, சப்ளையர் கொடுக்க வேண்டிய காசு 344 கோடி. ஸோ இவ்வளோ பெரிய கடன் சுமை இருக்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இது ஒரு மிகப்பெரிய ரெட் ஃபிளாக் தானே அப்படின்னு நமக்கு தோணுது. ஏன்னா இந்த கம்பெனி இதுவரைக்கும் பார்த்த எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. இந்த ஒரு விஷயம் தான் எனக்கு மிகப்பெரிய ரெட் ஃபிளாக்காக இருந்துச்சு. பட் இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணா, அந்த லாஜிஸ்டிக் துறையோட மெக்கானிசத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுல இருக்கிற இன்னொரு பியூட்டிஃபுல் ஸ்வீட் பார்ட் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ லாஜிஸ்டிக் துறையை பொறுத்த வரைக்கும் அதிக முதலீட்டு தேவைப்படுற ஒரு துறைங்க. உலகளவில் நிறைய சப்ளை இருக்கணும், உலகளவில் நிறைய நிறுவனங்கள் நிறுவனம், அண்ட் விமான நிறுவனங்களுக்கு, கப்பல் நிறுவனங்களுக்கு முன்னாடி பணம்லாம் கொடுக்கணும். ஸோ இது ஒரு இது வந்து கேட்கறதுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும், பட் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான துறை. இவ்வளோ விஷயங்கள் இவங்க முன்பணமாக கொடுக்கணுங்க, அதனால இவங்க கடன் வாங்கி தான் ஆகணும். இவங்களுக்கு கடன் வந்து ஒரு சுமையா இல்லை, இவங்க ஒரு ஆயுதமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு குட் டெப்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ வந்து தங்களோட சொந்த பணத்தை வச்சு மட்டுமே வளராம என்ன பண்றாங்க, கடனை வாங்கி நிறைய உற்பத்தி பண்ணி மற்ற கம்பெனியோட ஈஸியாக வளர்ந்துடுறாங்க. ஸோ அது எப்படி இவங்க காரணம் வளர்றாங்களா இல்லையான்னு பார்க்கறதுக்கு இந்த நிறுவனத்தோட சொத்து மதிப்பு பார்க்கணும். இவங்க 2024 154 கோடி சொத்து மதிப்பு வச்சிருந்தாங்க. இப்போ 2026 332 கோடிங்க. ஸோ சொத்து மடங்கு 2 மடங்கு வளர்த்துருக்காங்க. ஸோ அதை நம்ம பாசிட்டிவாக பார்க்கணும். கடன் வாங்குறதுனால ஒரு நிறுவனத்தோட சொத்து மடங்கு குறைஞ்சா மட்டும்தான் நம்ம வந்து அது ஒரு பெரிய பெரிய ரெட் ஃபிளாக். பட் கடன் வாங்குறாங்க, நிறுவனத்தையும் வளர்க்குறாங்க, தொழிலையும் பெருக்கிறாங்க, அண்ட் லாபத்தையும் வளர்த்து சொத்தையும் பெருக்கிறாங்க. ஸோ இது மிகப்பெரிய பாசிட்டிவாக தான் நம்ம இந்த கம்பெனி பொறுத்து பார்க்கணுங்க. ஸோ இது நமக்கு என்ன கிடையாது, அவங்க கடனை வந்து சரியான முறையில் பிசினஸ் முதலீடு செய்யறாங்க, லாபத்தின் மூலமா சொத்து மதிப்பு வந்து உயர்த்துறாங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. அண்ட் 144 கோடி ட்ரேட் பேயபிள் இருக்குல்ல, அதை பத்தி பார்ப்போம். ஸோ ஒரு வகையில பார்த்தா இவங்க எப்படி ஆப்ரேட் பண்ணிருக்காங்கன்னா, சப்ளையரோட பணத்தை வச்சு பிசினஸ் பண்றாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து டாடா கிட்டும் பிரிட்டானியும் முன்னாடி பணம் வாங்கிடுவாங்க. ஸோ இவ்வளோ பொருட்களை நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம், ஸோ அதுக்கு எவ்வளோ பணம் வேணும் முன்னாடி அட்வான்ஸ் வாங்கிடுவாங்க. அந்த அட்வான்ஸ் எடுத்தா இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்க கிட்ட இருக்கிற அந்த சின்ன சின்ன ஏஜென்ட்ஸ், அப்புறம் லாரிக்கு இவங்களுக்கு இவங்க கொடுக்கணும். ஸோ இவங்களுக்கு வந்து உடனே கொடுக்க மாட்டாங்க, ஒரு 60-90 நாள் கழிச்சு தான் கொடுப்பாங்க. ஸோ இவங்க 60-90 நாள் இவங்க கையில பணம் இருக்க போது அந்த நம்ம பிசினஸ்க்கு யார் வராங்களோ அவங்களுக்கு முன்பணம் வாங்கி இது கொடுத்து அவங்க சமாளிச்சுக்கிறாங்க. இது மிகப்பெரிய பாசிட்டிவா தான் பார்க்கணும். இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள் வந்து இவங்களுக்கு பாசிட்டிவா யூஸ் பண்ணிக்கிறாங்க.
ஸோ இது வந்து மிகப்பெரிய பாசிட்டிவ். அதனால இந்த 344 கோடி பற்றி நம்ம பெருசாக ஒரி பண்ணிக்க வேணாம். ஏன்னா அந்த பணம் அவங்கள்ட்ட கையில் இருக்க தான் போகுது, வந்துட்டே இருக்க போகுது. அது வந்து ரீசைக்கிள் மாதிரி யூஸ் பண்ணிட்டு போகிறாங்க. இது அந்த கம்பெனி பொறுத்த பாசிட்டிவ் தாங்க. இப்போ வந்து நம்ம ஐபிஓட கட்டமைப்பு பற்றி பார்க்கலாம். இந்த ஐபிஓ வந்து ஆகஸ்ட் 24 27 வரைக்கும் ஓப்பனில் இருக்குங்க. ஒரு ஷேருக்கு 137 138 ரூபா வச்சிருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு லாட்டில் 100 ஷேர் வந்து அப்ளை பண்ணுங்க. குறைஞ்சது 13,800 ரூபாய்க்கு நீங்கள் வந்து வாங்கணும். ஸோ இதுதான் வருது. ஸோ நீங்கள் இதில் முக்கியமான விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. ப்ரீ ஐபிஓ 120 ரூபா தான் விற்றாங்க. ஆனால் இப்போ வந்து 15% ப்ரீமியம் வந்திருக்கு. 138 ரூபா நமக்கு ரீட்டைல் இன்வெஸ்டர் விற்கிறாங்க. இது பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நமக்கு முன்னாடி 120 ரூபாய்க்கு வாங்கிட்டு இப்போ நம்ம 138 ரூபா வாங்குறோம் அப்படின்ட்டு. பட் இதில் ப்ராக்டிக்கலாக ஒரு சின்ன விஷயத்தை யோசிச்சு பார்க்கணும். இந்த ஐபிஓ வந்து இந்த கம்பெனி ஐபிஓக்கு வரதுக்கு முன்னாடி ப்ரீ ஐபிஓ விடுவாங்க. ப்ரீ ஐபிஓ விட்டால் கண்டிப்பாக ஐபிஓ வரணும் அவசியமே இல்லை. நீங்கள் அதுக்கப்புறம் தான் பேப்பர் ஒர்க்லாம் சப்மிட் பண்ணி எல்லாமே கரெக்டாக முடிச்சு எல்லாமே கரெக்டாக பண்ணணும். அதில் ஏதாவது சிக்கல் நடந்துச்சுன்னா இவங்க ஐபிஓ வர முடியாது. ஸோ இந்த ரிஸ்க்லாம் தெரிஞ்சு தான் ப்ரீ ஐபிஓ அப்லோட் பண்ணுறாங்க. அதனால தான் அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, நமக்கு வந்து கொஞ்சம் ப்ரீமியம் கொடுக்குறாங்க. ஐபிஓட சைஸ் பார்த்தீங்கன்னா 582 கோடி. அதில் 398 கோடி ஃப்ரெஷ் இஷ்யூங்க, 184 கோடி ஆஃபர் ஃபார் சேல். ஓகே, ஆஃபர் ஃபார் சேலை பற்றி நம்ம நிறையவே பேசிட்டோம். 40 வருஷம் உழைப்பு இந்த கம்பெனி அவங்க வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சமயத்தில் லாபம் பார்க்க முடியும். ஸோ ஒரு 184 கோடி எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்ம பெருசாக ஒர்க் பண்ணிக்க வேண்டாம். ஸோ இந்த 398 கோடி ஃப்ரெஷ் இஷ்யூ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரெஷ் இஷ்யூ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனிக்கு யூஸ் பண்ண போகிறாங்க. இதில் வந்து ஒரு 210 கோடிக்கு வந்து கடன் அடைக்க போகிறாங்க. கடன் நிறைய இருக்குது. ஸோ கடன் அடைக்க போகிறாங்க, நல்ல விஷயம் தான். அப்புறம் வந்து ஒரு 30 கோடி வந்து ஒர்க்கிங் கேப்பில் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. ஏன்னா ஒர்க்கிங் கேப்பில் உங்களுக்கு தேவை. ஸோ அதுக்கு யூஸ் பண்ண போகிறாங்க. மிச்சம் வந்து ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டெப்ட் ரிடக்ஷன் ஒர்க்கிங் கேப்பில் வகையான ஐபிஓ அப்படின்னு வச்சுக்கலாம். இதில் வந்து பெருசாக கேபெக்ஸ்லாம் எதுவுமே யூஸ் பண்ணலை. ஒரு நியூட்ரல் சிக்னல் தாங்க இதை பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிறது. ஸோ இப்போ எல்லாமே பார்த்துட்டோம். கம்பெனி நல்லா இருக்குது, அழகாக வளர்ந்துட்டு இருக்கு, ஐபிஓ யூசேஜும் நல்லா இருக்குது. ஃபைனலாக நம்ம பார்க்கும்போது ரிஸ்க் தாங்க. இந்த கம்பெனி என்ன ரிஸ்க் இருக்குது அப்படின்னு வந்து பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் ரிஸ்க்காக நான் பார்க்குறது என்னன்னா, இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் பப்ளிக் ஆஃபருங்க. ஸோ இவங்களோட இந்த ப்ரைஸ் கரெக்டாக இவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஒரு எஃப்ஐஆர் வந்துருங்க, ஒரு ஃப்ராட் வழக்கில். இங்கே இல்லை, யூகேல வந்து எங்களோட சப்சிடி நிறுவனம் ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. அங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா பிஜி பேப்பர் கம்பெனி அப்படின்னு ஒன்று இருக்குது. அவங்க வந்து இவங்க முன்னாடி 2025 வந்து ஏதோ முறைகேடு பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு 440 கோடி நஷ்டம் கேட்டு வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. ஸ்டில் அது நடந்துட்டு தாங்க இருக்குது. ஸ்போர்ட்ல இவங்க வந்து 50% மேலே வந்து ஸ்டாக் வச்சிருக்காங்க. விமானமோ கப்பலோ இல்லை எதுவுமே கிடையாதுங்க. ஸோ எல்லாமே தேர்ட் பார்ட்டி கேரக்டர் தான் சார்ந்திருக்காங்க. ஸோ அவங்க சேவைகளை பொறுத்த அதை நம்ம இன்னொரு கம்பெனியில் கூட பார்த்தோம். திடீர்னு தேர்ட் பார்ட்டி வந்து நாங்கள் வந்து இப்போ எதுவும் உங்களுக்கு ஆப்ரேட் பண்ண மாட்டோம், ஸ்ட்ரைக் பண்ணாலும் ரேட்டை உயர்த்தினாலும் இவங்களுக்கு பிரச்சனை, எங்களோட வருமானம் அடிபடும். ஸோ அது ஒரு இஷ்யூ வந்து எங்கள்கிட்ட இருக்குது. ஸோ அடுத்த ரிஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த துறை வந்து நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணாங்க. யார் பண்ணாங்கன்னா டிஎன்பி, டான் அண்ட் பிராட்ஷீட் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கம்பெனி தான் பண்ணாங்க. அந்த கம்பெனி பண்ணி அதை தான் இங்கே வந்து ரிப்போர்ட் எடுத்து நமக்கும் இந்த ஐபிஓ கூட சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த துறை எப்படி வளரும் அப்படி வரணும் அப்படின்ட்டு. பட் பேசிக்காக பார்த்தீங்கன்னா இவங்க தான் காசு கொடுத்து அந்த கம்பெனியில் இந்த ரிப்போர்ட்டை தயார் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க எங்கள் ஐபிஓ வரதுக்கு முன்னாடி. ஸோ இது நிறைய கம்பெனி பண்ணுவாங்க. இதில் தப்புனா இது அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஏன்னா இந்த டாக்குமெண்ட் கொஞ்சம் பார்ஷியாலிட்டியாக இருக்க சான்சஸ் நிறைய இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண டாக்குமெண்ட் இல்லையா. ஸோ அதனால இந்த டாக்குமெண்ட் இருக்க எல்லா விஷயமும் நம்ம வந்து நேர்மையான விஷயம் அப்படின்னு நம்ம நம்ப முடியாது. ஸோ அது ஒரு ரிஸ்க் இருக்கு. பட் இந்த டிஎன்பி நிறுவனம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான நிறுவனம், வேர்ல்டு லெவலில். அவங்க எதுவும் ஃபேக்காக நியூஸ் கொடுக்க மாட்டாங்க. பட் கொஞ்சம் எப்படி சொல்றது, கொஞ்சம் அந்த கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் ஏற்றி இறக்கி சொல்லலாம். ஸோ அதுக்காக தான் இதை நம்ம நோட் பண்ணியிருக்கோம். அண்ட் பிஸ்னஸ் லெவல் ரிஸ்க் நிறைய இருக்குங்க. கையாளுற ரொம்ப ஆபத்தான பொருளுங்க. ஸோ இந்த மாதிரி பொருளெல்லாம் கையாளுறதுக்கு மிகப்பெரிய லைசன்ஸ்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. பட் இதில் ஒரு சின்ன திப்பு நடந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் வந்து வெளியே ஒரு கெமிக்கல் அவங்க கொண்டு போகும்போது ஏதோ லீக் ஆயிடுச்சு, இல்லைன்னா வெடிச்சிருச்சு அப்படின்னு பார்த்தவங்க உங்கள் லைசன்ஸை மொத்தமாக கேன்சல் பண்ணிடுவாங்க. இங்கே ரினியூவே பண்ண முடியாது. இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதுவும் இல்லாமல் இப்போ உங்கள் லைசன்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இல்லை உங்கள் லைசன்ஸை அப்ரூவ் பண்ணிட்டு கொஞ்சம் டிலே ஆனால் கூட எங்களால் சரக்கு போக்குவரத்தை நடத்த முடியாது. இவங்க கிளைண்ட் பெரிய கிளைண்ட் இருக்காங்க, டக்குன்னு வேற ஒரு ஆளை பார்த்து போயிடுவாங்க. ஸோ கிளைண்ட்டு மிஸ் பண்ண சான்சஸ் நிறைய இருக்குங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ரிஸ்க்காக நம்ம வந்து கம்பெனியில் பார்க்கணுங்க. ஸோ இவ்வளோதான் அந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும். கம்பெனி பார்த்தீங்கன்னா 40 வருஷம் பாரம்பரியம் இருக்குங்க. ஒரு சுங்கத்துறை ஏஜென்டை ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு சர்வதேச சப்ளை செயின் நிறுவனம் மாறி இருக்கு. பெரிய விஷயம். இந்தியாவில் நம்பர் 1 விமான போக்குவரத்து, அதாவது விமான சரக்கு போக்குவரத்து கம்பெனி நம்ம வந்து சொல்லலாம். ஆபத்தான பொருளை கையாளுதல் பெரிய நிபுணர்கள் வாங்கி வச்சிருக்காங்க. அது மிகப்பெரிய பாசிட்டிவ். டாட்டாலேருந்து பிரிட்டானியா வர நிறைய வாடிக்கையாளர் வச்சிருக்காங்க. அண்ட் 25% வருமான வளர்ச்சியும் 32% லாப வளர்ச்சியும் வச்சிருக்காங்க. ஒரு சிறப்பான பிசினஸ் மாடல் தாங்க. இது எல்லாமே எங்களோட மிகப்பெரிய பலம். எங்களோட பலவீனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 634 கோடி கடன், அது சப்ளையர் கொடுக்க வேண்டிய பாக்கி தொகை. இதில் வந்து பாசிட்டிவ் இருந்தாலும் ஸ்டில் இது கடன் தான். அதை நம்ம நோட் பண்ணிக்கணும். அண்ட்
ஒரு விலை மதிப்பில் உள்ள நிச்சயமற்ற தன்மை. ஏன்னா இவங்களுக்கு தேர்ட் பார்ட்டி நம்பி தான் இருக்கிறாங்க எல்லா லாஜிஸ்டிக்குமே. திடீர்னு அவங்க ஏதாவது ஏற்றுட்டாங்க அப்படின்னா இவங்களோட லாப வருமானமும் குறையும். அதை நம்ம யோசிக்கணும். நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்டோட லைசன்ஸுங்க, அது மிகப்பெரிய ரிஸ்க்குங்க. லைசன்ஸ் கேன்சல் ஆனாலும் ரினியூ பண்ண தாமதமானாலும் இவங்க மொத்த ப்ராஜெக்ட்டுமே அடி வாங்கிடுங்க. ஸோ அதை நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ இது எல்லாமே நம்ம கவனத்தோட மிக முக்கியமான விஷயங்கள்ங்க. ஸோ ஃபைனலாக என்ன கேட்டிங்கன்னா இந்த கம்பெனி சூப்பரான கம்பெனி தாங்க. நம்ம பார்த்த லாஜிஸ்டிக் நிறுவனம் இது ஒரு குட் கம்பெனி தான் நான் சொல்லுவேன். பட் ஸ்டில் இது லாங் டேர்ம் பிளேயர் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஏன்னா லாஜிஸ்டிக் நிறுவனம் வந்து அவ்வளோ லாபம் கொடுக்கவே இல்லைங்க. நீங்கள் லிஸ்டான எல்லா கம்பெனியும் எடுத்து பாருங்களேன், எதுவுமே அந்த அளவுக்கு லாபம் கொடுக்கல. டெல்ஹின்னு ஒரு கம்பெனியில் லிஸ்ட் ஆச்சு. அது லிஸ்ட் ஆகி அதோட IPO ப்ரைஸ் வரதுக்கே 2-3 வருஷம் ஆச்சுங்க. அண்ட் இந்த இதில் பார்த்தீங்கன்னா டெல்ஹி இருக்குது, டிவிஎஸ் சப்ளை செயின் இருக்குது, மஹிந்திரா லாஜிஸ்டிக், இந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் இருக்காங்க. போட்டி பயங்கரமாக இருக்குது. இவங்க கூட போட்டி போட்டு இந்த கம்பெனி அவ்வளோ பெரிய விஷயமா மாறுமானு நமக்கு ஷுவராக தெரில. ஸோ நான் வந்து லாஸ்ட் டே வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். அண்ட் லிஸ்டிங் ஏரியா இருந்தால் கண்டிப்பாக இந்த கம்பெனி வந்து அப்ளை பண்ணிடுவாங்க. லிஸ்டிங் ஏரியா அப்ளை பண்ணுவேன், ஷார்ட் டைம் வச்சுப்பேன். அண்ட் என்னோட ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு தான் ட்ரை பண்ணுவேன். லாங் டைம் எனக்கு பெருசாக அந்த கம்பெனியில் ஃபோக்கஸ் தெரியல. இதுதான் என்னோட முடிவு. நீங்களும் ஒரு ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த கம்பெனியில் ஒரு நல்ல முடிவு எடுங்க. அண்ட் கம்பெனி நிறைய இடத்துல இருக்காங்க. நம்ம அதை பார்த்தோம், வியட்நாமில் இருக்காங்க, கம்போடியாவில் இருக்காங்க, லண்டன், இந்த மாதிரி நிறைய இடத்துல உலகம் முழுக்கும் பரவி இருக்காங்க. அண்ட் இப்போ வேர்ல்டு சப்ளை செயினில் ஒரு ஷிஃப்ட் நடந்துட்டு இருக்கு. நீங்கள் நோட் பண்ணலாம், Chinese +1 எல்லாமே சைனாவை தாண்டி வேற கண்ட்ரிக்கு வராங்க. முக்கியமாக இந்தியாவுக்கும் வியட்நாமுக்கும் வராங்க. ஸோ இந்தியாவுக்கு இது மிகப்பெரிய பாசிட்டிவான ஒரு விஷயங்க. இந்த ஒரு மாற்றத்தை இவங்க எடுத்து வேர்ல்ட்லேயே உலகத்திலே பவர் ஹவுஸாக மாறுமா இந்த கம்பெனி, அப்படி தான் பார்க்கணும். கடனை வந்து ஒரு ஆயுதமாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. இவங்க நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் இந்த லாஜிஸ்டிக் நிறுவன துறையில் இவங்க ஒரு பிக் பிளேயராக மாறுவாங்களா அப்படின்னு நம்ம இன்வெஸ்டராக வந்து நம்ம ஒரு கேள்வியை கேட்டுக்கலாங்க. ஏன்னா அதுக்கான அறிகுறிகள் இந்த கம்பெனிக்கு நிறையவே இருக்குது. லாஜிஸ்டிக் துறையில் என்னென்ன வேணும் எல்லாமே இருக்குது, நிபுணத்துவம் இருக்குது, நிறைய கிளைண்ட் பேஸ் இருக்குது, எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஸோ ஸ்கைவேஸ் வந்து இவங்க வந்து வேர்ல்டு லெவலில் ஒரு நம்பர் 1 பிளேயராக மாறதுக்கான சக்தி, பவர்ஸ் எல்லாமே இவங்க இருக்குது. இவங்க மாறுவாங்களா இல்லையா அப்படிங்கிறது இவங்களோட செயல்பாடும் காலம் தான் பதில் சொல்லணும். நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வளோ நேரம் உங்களோட டைம் என்னோட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.